ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக என்கிற ஒரு அன்பின் வாழ்த்துக்களோடு ஆற்காடு சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கடந்த நாட்களில் கடந்து சென்ற இந்த மார்த்தாண்டம் சகோதர சகோதரிகளினுடைய பகுதியை சார்ந்த சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு 3 தொகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். 3 தொகுதிகள்ல பிரதரு மெல்ல மெல்லமாய் நற்செய்தியை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிட்டு வர்றாரு. ரொம்பவும் குறிப்பாக நாம முதல் வால்யூம் நாம் பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய எல்லா அம்சங்களையும் அது தொட்டு சென்றது. குறிப்பாக இந்த தெய்வீக திட்டத்தினுடைய எல்லா அம்சங்களையுமே நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக அது இருந்தது. ஆனால் 2, 3 என்கிற இந்த தொகுதிகளும் மற்றும் இன்றையிலிருந்து நாம் பார்க்க இருக்கிற இந்த 4வது தொகுதியும் பாருங்க, மேல அம்புக்குறிகள் போகல, இடது பக்கம் வலது பக்கம் தான் போகுது. கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் தான் அது காட்டுது அம்புக்குறிகள். வடக்கு தெற்கெல்லாம் காட்டல. அப்ப கிடைமட்ட கோடுகளாகவே இருக்கு, நேர்மட்ட கோடுகளாக இல்ல. எப்பெல்லாம் டிவைன் பிளான் சார்ட்ல கிடைமட்ட கோடுகளை காட்டுதோ அது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா காலத்தோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கு. காலத்தோடு சம்பந்தப்பட்டவை. இப்போ உதாரணத்துக்கு 2nd வால்யூம் எடுத்தீங்கன்னா அதனுடைய பேரே என்னதான் அப்படின்னா நம்மளுடைய காலம் நெருங்கி விட்டது, கை மேல நேரம் இருக்கு, சமீபமா இருக்குது அப்படிங்கிறதாக இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராஜ்யம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 4வது பார்க்கும்போது அன்பானவர்களே, அதுவும் கூட ஆர்மகதோன் யுத்தம்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசும். இந்த 2, 3, 4 இந்த 3 தொகுதிகளும் வலப்பக்கம் இடப்பக்கம் இந்த காரியங்களை கிடைமட்ட கோடுகளாக காட்டுவதனால இது காலத்தோடு, விசேஷித்த காலங்களோடு, மனுக்குலத்துல இருக்கிற விசேஷித்த டேட் அது கூட சம்பந்தப்பட்டதாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப குறிப்பா ஆதாமிலிருந்து யுக முடிவு வரைக்கும், யுகத்தின் முடிவுகள், யுகங்களின் முடிவு வரைக்கும் அங்க 2வது தொகுதி தொட்டு சென்றது. நம்ம எவ்வளவு வருஷம் ஆச்சு, பூமியில எவ்வளவு வருஷம் கடந்து போகும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா 3வது வால்யூம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பரந்த இதுல நம்மளை கூட்டிட்டு போகாம ஒரு ஒரு கூர்மையாக ஒரு சில இடத்தை மட்டும் கவனிக்க வைக்குது. இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அந்த நிறைவு பகுதியை, அந்த முடிவு காலத்துக்கு பக்கத்துல நம்மளை கூட்டிட்டு போகுது. நீங்க இப்போ யாராவது முயற்சி செய்யலாம், முடிவு காலத்தின் ஆரம்பம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? முடிவு காலத்தின் ஆரம்பம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு 3rd வால்யூம் பொறுத்த வரைக்கும்? முடிவு காலம் அப்படிங்கிற அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். உங்களுக்கு பதில் அனுப்ப சிரமங்கள் இருக்கு, பேச சிரமங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க மெசேஜில் அனுப்பிச்சீங்கன்னா கூட எங்களுக்கு தெரியும். சாட்னு ஒண்ணு இருக்கும், அதுல நீங்க அந்த வருடத்தை நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி யாராவது முயற்சி பண்றீங்களா? வாய்ப்பு இருக்கா? நீங்க சொல்லாம நம்ம நகர்ற மாதிரி இல்லைங்க. முடிவு காலத்தின் ஆரம்பம் எங்கிருந்து அது ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா பார்வை பாருங்க, சுவிசேஷ யுகத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருக்கிறது எல்லாம் பேசாம இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு பத்தி பேச வருது. முடிவுக்கு கொஞ்சம் முன்னாடியில இருந்து பேசலாம். 1974 இல்லைங்க இல்ல. 3வது வால்யூம் சுவிசேஷ யுகத்தினுடைய ஸ்டார்டிங்கும் இல்ல. 3வது வால்யூம் எதிலிருந்து நமக்கு கவனம் கொடுக்குது? எந்த ஆண்டுல இருந்து?
1914 பிரதர். இல்லை. தோ பிரதர் இங்க எல்லாருக்கும் இப்ப ஒரு மெசேஜ் வந்திருக்கும். எந்த ஆண்டு வந்தது? 1799. அப்ப என்ன நடந்ததுங்க? பொய்யான 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவு. ஆமா. கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது, ராஜ்யத்தின் நாள் வராது. சோ 1799 தான் முடிவு காலம். தலையில ஏத்தி நாம் வச்சுக்கலாம். 1799 தான் முடிவு காலம். அந்த முடிவு காலத்திலோ வென்றால் அப்படிங்கிற வசனம் படிச்சிருப்பீங்க. சோ அன்பானவர்களே, முடிவு காலம் அதிலிருந்து இந்த புறஜாதியாரனுடைய நிறைவு அது எங்க அப்படின்னா, புறஜாதியார்களுடைய நினைவு 1914 ஸ்டார்டிங் பேசியிருப்பாரு. ஆனா என்னாச்சு அப்படின்னா 1914 அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல. 1914 தேர்ட் வால்யூம்னுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா 1999 1914 என்கிற ஒரு அனுமானத்துல போனாங்க. ஆனா பிற்பாடு என்ன சொல்லிட்டாங்கன்னா 1999 முன்குறிக்கப்படாத ஒரு நாள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அந்த டேட்டை சொல்ல முடியாது என்கிற ஒரு நல்ல வளர்ச்சிக்குள்ள 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் வந்தாங்க. இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் தேர்ட் வால்யூம். இப்போ ராஜ்யம் எப்படி ஸ்தாபனமாகும், அது யாருக்கு பிடிக்காது, யாருக்கு பிடிக்கும், பிடிச்சவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும், பிடிக்காதவங்களுக்கு என்ன நடக்கும், இது போன்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். ராஜ்யம் ஸ்தாபனமானதுக்கு அப்புறம் ஸ்தாபனமாகிற டைம்ல ராஜா எங்க இருப்பாரு, இஸ்ரேல் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்க இருந்துங்க அன்பானவர்களே வால்யூம் 4 பார்க்க போறோம். இப்ப இதனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா இன்னும் கூர்மையா உள்ள போகுது. பார்வை பாருங்க, போக போக இவ்வளவு பெரிய பார்வை இன்னும் கூர்மையா இங்க பார்த்து இன்னும் கூர்மையா பார்க்க வைக்கிறார். ரொம்ப குறிப்பா இந்த சார்ட் பார்த்து நீங்க யாராவது சொல்லுங்க, எந்த பகுதியை மட்டும் 4th வால்யூம் குறிப்பிட்டு பேசுது? எந்த யுகத்தினுடைய எந்த பகுதியை மட்டும் குறிப்பிட்டு பேசுது? அறுவடை காலத்தையா பிரதர்? ஆமா, எதனுடைய அறுவடை காலத்தை? எதனுடைய அறுவடை? அருமையா சொன்னீங்க. கரெக்ட். எஸ், சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசுவது தான் எது அப்படின்னா இந்த 4வது வால்யூம். அது சம்பந்தமான வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் டைம்லியா இருக்கும். இன்னும் குறிப்பா இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கும். சில வசனங்களை ரொம்ப குறிப்பா நாம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய சில வசனங்களை எப்படி இப்ப கண்களுக்கு முன்பதாக உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் அதெல்லாம் எப்படி அழிஞ்சு போக போகுது, நம்ம வீடை விட்டு வெளியில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எப்படி அழிஞ்சு போக போகுது, ஒரு 4 அமைப்புகளாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிற ஆர்டர், சமுதாயத்தில் இருக்கிற இப்போது இருக்கிற ஒரு ஏற்பாடு எப்படி வெந்து உருகி போக போகுது, மதங்கள்ல இருக்கிற விஷயங்கள் எப்படி உருக போகுது, அரசியல் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி தூக்கி எறியப்பட போகுது, எப்படி தூக்கி எறியப்பட போகுது என்கிறதை நாம் பார்ப்போம். பிற்பாடு அன்பானவர்களே, எவ்விதம் இந்த வால்யூம் நம்மள கரெக்டா இப்போ அதாவது ஒரு பஸ் 9:55 அப்படின்னா இல்லாட்டி 11:55 அப்படின்னா கரெக்டா நம்ம போய் 11:54 55க்குள்ள ஏறவும் நம்மளை கடன்னு கூட்டிட்டு போயிட்டு இறங்க வேண்டிய ஸ்டாப்ல இறக்கி விட்ட மாதிரி ஒரு வால்யூம் தான் எது அப்படின்னா இந்த 4th வால்யூம். கடைசி காலகட்டத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளை ராஜ்யத்துக்குள்ள லைட்டா எட்டி பார்க்க வைக்கிற ஒரு வால்யூம் தான் என்ன அப்படின்னா இந்த 4வது தொகுதி. அதாவது
சமாதானமும் நீதியும் உள்ள தேவராஜ்யம் நிரூபிக்கப்படுவது, முழுவதுமாக நிரூபிக்கப்படுவது, அதனுடைய ஆயத்த நிலைகள் இப்ப எப்படி இருக்கு, இதை குறித்து நம்ம கண் முன்னாடி வெளிப்படுத்துவது தான் இது. அதாவது நீங்க குறிப்பாக கவனிக்கும் போது நீங்க முன்னாடியே சொன்னீங்க, சுவிசேஷ யுகத்தினுடைய அந்த அறுவடை அது இது முழுவதும் கவர் பண்ணும். அந்த அறுவடை ரொம்ப டென்ஷனான பகுதி. சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை ரொம்ப டென்ஷனான பகுதி. எப்படின்னா அது அநேக சோதனைகள் இருக்கும், ட்ரையல்ஸ், அநேக உபத்திரவங்கள் இருக்கும். கண்ணு முன்னாடியே நிறைய உடையறத நாம் பார்க்கணும். மதங்கள்ல, அரசியல்ல, இது போன்ற விஷயங்கள்ல உடையறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நீங்க வெளியீட்டாளர் முன்னுரைக்கு முன்பதாக இது எந்த வருஷம் எழுதுனாங்கன்னு இருக்கும். உங்கள யாராவது பார்த்து சொல்லுங்களேன். 1897 எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் போச்சு அப்படின்னா 1900, அதாவது 20வது நூற்றாண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 19வது நூற்றாண்டினுடைய நிறைவுல எழுதப்பட்டது. ஸோ அன்பானவர்களே, 1897 கரெக்டான. இந்த தொகுதியினுடைய பேர் என்ன? கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா 1897 இதோட பேர் என்னன்னு தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இதனுடைய தலைப்பு கேட்டீங்கன்னா. இது மாற்றி அமைக்கப்பட்ட பெயர். இந்த புஸ்தகத்தினுடைய புதிய பெயர் இது. எப்படி ஒரு வீட்டுல ஒரு நபருக்கு ரீசெண்டா ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அந்த பேரை வச்சு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரியான பேர் இது. அன்பானவர்களே, 1897 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல இந்த தொகுதிக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா, இந்த தொகுதியினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய பேரை தான் இந்த தொகுதிக்கே பேரா வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க சொல்லலாம், முதல் அத்தியாயம் பேர் என்ன? நீதியை சரிக்கட்டும் நாள். நீதியை சரிக்கட்டும் நாள், இல்லாட்டி பழிவாங்கும் நாள், ஆங்கிலத்தில் the day of vengeance, பழி தீர்க்கும் நாள் அப்படின்னு பேர் வச்சிருந்தாருங்க. இப்படிதான் இருந்துச்சு. இதுக்கு ஒரு முன்னுரை எழுதி இருந்தது. பொதுவாகவே 5 வால்யூம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா முன்னுரையில டேட் என்னன்னு போட்டிருப்பாங்க. என்ன டேட் போட்டிருப்பாங்க? என்ன டேட் போட்டிருப்பாங்க? 1914 1916 போட்டிருப்பாங்க. எல்லா முன்னுரையிலையும் பாருங்க இந்த டேட் போட்டிருப்பாங்க. அக்டோபர் 31 1916 அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது அக்டோபர் 1916 போட்டிருப்பாங்க. ஆனா எல்லா தொகுதிகள்லயுமே அது மறுபடியும் அவர் முன்னுரை எழுதி கொடுத்துட்டு போனார். சாரி, அக்டோபர் 1 1916 அப்படின்னு இருக்கும். அக்டோபர் 31 அவர் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சிட்டார். அக்டோபர் 1ஆம் தேதி 1916 இருக்கும். எல்லா முன்னுரைகள்லயுமே டேட் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த நிறைவு காலத்துல மீண்டும் மறுபடியும் பரிசீலனை செஞ்சு அந்த டேட்டை எழுதிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சிட்டார். ரொம்ப ஆச்சரியம். இந்த 4வது அத்தியாயத்துல தொகுதியில மட்டும் எத்தனை முன்னுரை இருக்குன்னு பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். எல்லா தொகுதிகள்லையும் ஒரு முன்னுரை தான் இருக்கும். நீங்க இந்த வெளியீட்டாளர் முன்னுரைன்னு தமிழ்நாட்டுல ஒண்ணு அடிச்சிருப்பாங்க, அதை பார்க்க சொல்லல. 2 முன்னுரை, ஆசிரியரின் முன்னுரைன்னு இருக்கும். அது எவ்வளவு இருக்கு பாருங்க. 2. ஆமாங்க, 2. இங்கிலீஷ்ல ரொம்ப கரெக்டா இருக்கும்.
ஒண்ணு வந்து 1912 எழுதுனது, இன்னொன்னு வந்து 1916 எழுதுனது. ஸோ 2 இது இருக்குங்க, முன்னுரை, ஆசிரியரின் முன்னுரை 2 இருக்கும், அப்படியே விட்டுருப்பாங்க. ஏன் ஆசிரியரின் முன்னுரை 2 இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவல் நாம் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, ரீபிரிண்ட் 5137 நோட் பண்ணிக்கோங்க. 5137 இந்த ரீபிரிண்ட்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது. என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, பிரதர் வந்து புரூக்ளின் அகாடமி ஆஃப் மியூசிக் அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கடந்து சென்றிருக்கிறோம். நவம்பர் 3ஆம் தேதி 1912ஆம் ஆண்டு. 1912ஆம் ஆண்டு. ஸோ அந்த குறிப்பிட்ட வருஷம், குறிப்பிட்ட தேதியில, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமெரிக்கால அவரு இந்த சப்ஜெக்ட், அதாவது இன்னைக்கு நாம வந்து பகுதி பகுதியா ஒரு அத்தியாயங்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை எழுதின ஆக்கியோனா இருக்கிற தேவனுடைய பாத்திரமாக செயல்பட்ட 7ஆம் தூதன் இந்த ஒட்டுமொத்த 4th வால்யூமையும் ஒரு சப்ஜெக்டா அந்த எக்லிஷியாக்கு எடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த 4th வால்யூமையும் ஒரு சப்ஜெக்டா பண்ணியிருக்கிறார். பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சப்ஜெக்டுக்கு அவர் பேர் வைக்கும்போது பழிவாங்கும் நாள் அல்லது பழி தீர்க்கும் நாள் அப்படின்னு எல்லாம் பேர் வைக்காம அர்மகதோன் யுத்தம்னு பேர் வச்சிருக்கிறார். அந்த எக்லிஷியால இருக்கிற பிரதர்ஸ்கெல்லாம் அந்த பாடம் ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கு. நீதியை சரி கட்டும் நாள் அப்படின்னு எல்லாம் வைக்காம இவரு அர்மகதோன் யுத்தம்னா அந்த அன்னைக்கு அந்த எக்லிஷியால பாடம் பகிரும்போது அந்த தலைப்பை வச்சிருக்கிறார். பிரதர்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு 4th வால்யூம் மீண்டும் படிச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதனுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பேசாம 4th வால்யூமுக்கும் இதே பேரே வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அநேக சகோதரர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் இவர் எடுக்கவும், அதே மாதிரி வெளியில யுத்தங்கள் நடக்கவும், அது போன்ற சூழ்நிலைகள் உருவாகவும் ரொம்ப கனக்கச்சிதமா இருந்ததுங்களாமாங்க. அந்த டைமிங்கோ, கர்த்தர் பேசுவார் இல்லைங்களா, அப்படியே அந்த டைமிங்க்கு கரெக்டா விஷயத்த பேசுவார். அதுல இவர் ஒரு சொற்றொடர் பயன்படுத்தி இருக்கிறார். அர்மகதோனின் யுத்தத்தினுடைய முகப்பில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அர்மகதோன் யுத்தத்தினுடைய முகப்பில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவரு இப்படி சொன்ன கருத்தை, இந்த பாடத்தினுடைய கருத்துக்களை அந்த காலத்துல இருந்த பெயரளவிலான கிறிஸ்தவர்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சில அரசியல்வாதிகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நாம் ஒரு யுத்தத்தை பண்ண போறோம், இதுதான் பைபிள்ல இருக்கிற அர்மகதோன் அப்படின்னு எல்லாம் பயன்படுத்த அவங்க உலக யுத்தத்தவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னொன்னு என்னன்னா, அவர் பேசின அந்த பாடத்தினுடைய அச்சுப்பிரதி, அவர் பேசியிருப்பார் இல்லைங்களா, சப்ஜெக்டினுடைய அந்த பாயிண்ட்ஸ் சுருக்கமா பேசினது, அதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூஸ் பேப்பர்லயே போட்டு விட்டாங்க. அந்த காலத்துல பேட்டில் ஆஃப் ஆர்மகடோன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால திடீர்னு தினத்தந்தி, தினமலர் பேப்பர் மாதிரி அவங்க ஊர்ல இருந்த பேப்பர்ல தலையங்கமா முன்னாடி பக்கத்திலேயே உலக யுத்தம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும்போது இந்த சப்ஜெக்டும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற அந்த நியூஸ் பேப்பர் இதழாசிரியர்கள், அந்த பதிப்பாசிரியர்கள் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்து அச்சடிச்சு போட்டாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரசல் பதரா அவருடைய பாடமா அப்படின்ட்டு இக்னோர் பண்றவங்க கூட இக்னோர் பண்ண முடியல, தவிர்க்க முடியாத அளவுக்கு இந்த தலைப்புகள், இந்த பாடங்கள், இதனுடைய கருத்துக்கள் ரொம்ப வேதவசனத்தை அப்படியே விளக்கம் கொடுக்கறதாக இருந்தது. அதனால அங்க எல்லாருமே கிறிஸ்டின்ஸ் இல்லைங்களா, ஸோ அதனால தலையங்கத்திலேயே போட்டுட்டாங்க இந்த பாடத்தினுடைய சாராம்சம். இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தொகுதிக்குள்ள கொஞ்சம் கடந்து செல்லலாம் அன்பானவர்களே. பொதுவா சகோதரர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது 4th வால்யூம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. ஆனா கூட அது ரெகுலரா படிக்கிறாங்களா அப்படின்னா
கொஞ்சம் அதை விலக்கி வைக்கிறதுக்குரிய காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கான முக்கிய காரணம் அதுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட தகவல்கள், மேற்கோள்கள், அப்புறம் இந்த புள்ளி விவரங்கள், இதுதான் அங்க இருக்கிற சிக்கலாக நமக்கு தென்படுது. ஆனா அது எல்லாமே பிரயோஜனமானது. பட் நமக்கு அப்படி தென்படுது. எப்படி அப்படின்னா, பிரதர் என்ன பாணி பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னா, சத்தியத்திலிருந்து ஒரு வசனத்தினுடைய விளக்கம் இதுதான், அதனுடைய விளக்கம், இது நம்ம பூமியில இந்த மாதிரி சூழ்நிலையில நடைபெறும் அப்படிங்கிறத நாங்க விளக்கமா கொடுக்குறோம். இப்ப இந்த விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்க, பூமியில சில பேர் கதறிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இதே கருத்துக்களை அவங்க இந்த அன்னைக்கு மேடையில பேசும்போது சொல்லி இருக்கிறாரு, இந்த அன்னைக்கு இவர் கிராமத்துக்கு போகும்போது பேசியிருக்கிறாரு, இவர் ஒரு உலக தலைவர், இவரே இந்த பாயிண்ட இப்படி பேசுறாரு, இவரே புலம்புறாரு. இந்த மாதிரி மேற்கோள்களை தான் அவர் எடுத்திருக்கிறார். அதே மாதிரி உதாரணத்துக்கு வேதாகமம் சார்ந்த ஒரு விளக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தை, வசனத்தை நிரூபிச்சு காண்பிக்கிற ஒரு புள்ளி விவரத்தை அங்க எழுதியிருக்கிறார். இதுதாங்க அங்க இருந்த விஷயம். ஒருவேளை அந்த புள்ளி விவரம் 100 வருஷத்துக்கு முந்தின புள்ளி விவரமாக இருக்குது அப்படிங்கிற போது நார்மலா வாசிக்கும் போது கொஞ்சம் ஆவியில அனலற்று கொஞ்சம் பேரு சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன் இந்த கருத்துக்கள் அங்க எழுதுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நிச்சயமா 4th வால்யூம்ல என்ன இருக்குங்கிறத நம்ம நெற்றிக்குள்ள கொண்டு வரலாம் அன்பானவர்களே. சோ இதுல இன்னொரு ஆச்சரியம் கூட வரும். 100 வருஷத்துக்கு முன்னாடி புள்ளி விவரங்களாக இருந்தாலும் அதே புள்ளி விவரங்களை இப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்து பாத்தீங்கன்னா, இவர் சொல்றது ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில 7ஆம் தூதன் நமக்கு எந்த புள்ளி விவரத்தை அங்க எழுதி வச்சிருக்கிறாரோ அதே புள்ளி விவரத்தின் பாணியை நீங்க இங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க மெய் சிலிர்த்து போயிருவீங்க. ரொம்ப கரெக்டா அந்த காலத்திலேயே இதை பத்தி பேசியிருக்கிறார். அதுதான் ஆச்சரியமான விஷயம். நீங்க சொல்லுவீங்க, பிரதர் அப்பவே இதை எழுதிட்டாரு பிரதர் அப்படிங்குவீங்க. அதுதான் ஆச்சரியம். ஏன்னா சத்திய ஆவி அதுக்கு தெரியும், பிரதருக்கு தெரியாது, சத்திய ஆவிக்கு தெரியும். சத்திய ஆவி யாரை பயன்படுத்துச்சோ, யாரை பேனாவா பயன்படுத்துச்சோ அந்த பேனா எழுதிட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். சோ அன்பானவர்களே, இப்படித்தான் இந்த 4வது தொகுதியினுடைய முன்னுரையான காரியங்களை நாம் பார்க்கணும். மீண்டும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்களே கூட சொல்லுங்க. இப்போ 4வது தொகுதி குறிப்பாக தெய்வீக திட்டத்துல எந்த பகுதியை குறிப்பிட்டு பேசுகின்றது? நீங்களே சொல்லுங்க. சுவிசேஷ யுகம் தெய்வீக திட்டத்துல அறுவடை, சுவிசேஷத்தின் அறுவடை 7, 8, 9 பிரதர். கரெக்டா சொன்னீங்க. ஓகே, அப்போ சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை பகுதியை கூர்மையாக பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி தான் என்ன அப்படின்னா இந்த 4வது தொகுதி. இது பழைய காரியங்களினுடைய கடந்து போகுதலையும் புதிய காரியங்கள் எவ்விதமாய் ஸ்தாபிக்கப்படும் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த அறுவடை காலம் என்பது உபத்திரவங்கள், பாடுகள் மற்றும் அழிவு சம்பந்தமான ஒரு காரியங்களாக இருக்கு அப்படிங்கிறோம். 1897 தான் இதை ஃபர்ஸ்ட் எழுதினாங்க. ஆனா எழுதும் போது நீதியை சரி கட்டும் நாள் அப்படிங்கிற ஒரு கோணத்துலதான் தலைப்பு இருந்துச்சு. பட் 1912ஆம் ஆண்டு இந்த வால்யூம் எழுதி அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதனுடைய அர்த்தங்களை, சாராம்சங்களை ஒரே பாடமாக ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருக்கிற சகோதரர்களுக்கு பகிரும்போது சகோதரர்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பேரு 4வது தொகுதிக்கு இன்னும் பொருத்தமா இருக்குன்னு. அதனாலதான் நீதியை சரி கட்டும் நாள்ங்கிறத விட அர்மகதோன் யுத்தம் அப்படின்னு சொல்லும் போது என்னடா இது யுத்தம் சொல்றாங்களே அப்படின்னு ஜனங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும் அப்படின்னு சொல்லவும் அவங்க அதை பயன்படுத்துறாங்க. பட் ஏன் 2 முன்னுரைகள் இருக்கு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
அதுக்கு அடுத்தது அன்பானவர்களே, இப்போ இந்த முதலாவது இந்த தொகுதியில கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அநேக தகவல்கள் இருக்கும், சத்தியம் இருக்கும். இப்போ ஒரு பிரதர் நம்ம எக்லிஷியால பாடம் எடுக்கிறார், ஒரு ஒரு பாடம், ஒரு வசனம், அதனுடைய அர்த்தங்கள் சொல்லிக்கிட்டு இந்த வெளிய உலகத்துல இருக்கிற பேப்பர்ல படிச்ச விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாருன்னு வைங்களேன், கொஞ்சம் சலிப்பு தட்டும். அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பேசுவார், ஆனா அதை நம்ம விட்டுருவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு தொகுதியில நாம் என்ன பார்க்குறோம்னா, அநேக மேற்கோள்கள் வருங்க. ஆனா உண்மையாலுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட ரீதியில கோணத்துல அந்த மேற்கோள்களையும் அந்த புள்ளி விவரங்களையும் பார்க்கும்போது நம்ம கவனித்தோம்னா சில பேருடைய புருவங்கள் அப்படியே வளைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு முக்கியமான கருத்துக்களை எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா பகிர்ந்திருக்கிறாருங்க அன்பானவர்களே. சரி, இப்போ நாம முதலாவது தொகுதிக்குள்ள போயிடலாம். முதலாவது தொகுதியின் பேரு யாராவது வாசிங்களேன்? சரி கட்டும் நாள். ஆமா, ஆமாங்க. சோ இந்த தொகுதியில முக்கியமாக அவர் மூன்று காரியங்களை பேசுறார். முதல்ல அவரு சில பத்திகள்ல என்ன பேச விரும்புறாரு அப்படின்னா, அன்பான பிரதர் சிஸ்டர்ஸ், சகோதரர்களே, பிரியமானவர்களே, நீங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு பேசுறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த நீதியை சரி கட்டும் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான நாளாக இருக்கும். இந்த நாளினுடைய கடினத்தன்மை குறிச்சும், இதுக்கு பல பெயர்கள்ல பல கோணங்கள்ல பல்வேறு பெயர்களை சொல்லி வேதாகமத்துல நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது, வசனங்கள் இருக்குது. many scriptures speak of a day of vengeance. வேதாகமத்துல தேவன் நீதியை சரி கட்ட போறார் என்கிறதை ஆதரிக்கக்கூடிய அநேக வசனங்கள் இருக்குது என்பதை அவர் நமக்கு இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறார். எதுக்கு இந்த வசனங்களை எல்லாம் தேவன், அதுலயும் ரொம்ப குறிப்பா இந்த நீதியை சரி கட்டுற நாள் சம்பந்தமான அநேக வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஜனங்க அதை படிக்கும்போது, சத்தியாவியோடு சேர்த்து படிக்கும்போது புரிஞ்சுக்குவாங்க, ஏன் இந்த மாதிரியான ஒரு நியாய தீர்ப்பு நாள், ஏன் இந்த மாதிரியான ஒரு அந்தகார நாள், ஏன் இந்த மாதிரியான ஒரு கோபத்தின் நாள், ஏன் இந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தின் நாள், ஏன் இந்த மாதிரியான ஒரு உபத்திரவ காலம் வரப்போகுது அப்படின்னா, அது இந்த தேசங்களின் மீதான தீர்ப்புங்க. இப்போது இருக்கிற தேசங்கள் எல்லாம் இல்லாமல் போகணும். இது நம்ம பேசுறத சில பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம எல்லாம் தீவிரவாதிங்கன்னு நினைச்சுக்குவாங்க. பட் அந்த கருத்துல சொல்ல வரல. இப்ப இருக்கிற எல்லா தேசங்கள்லயும் இருக்கக்கூடிய அமைப்பு முறை, லஞ்சம், ஊழல், கரப்ஷன், இது மாதிரி இருக்குது. கெடுதலாக கெட்டு போகக்கூடிய காரியங்கள் அங்க இருக்குது. அந்த தேசத்தினுடைய இந்த காரியங்களுக்கான தீர்ப்பு தானே ஒழிய, இந்த தேசங்களுடைய அமைப்புகள் மீதான தீர்ப்பு தானே ஒழிய, இது மனிதர்களின் மீதான தீர்ப்பு கிடையாது. அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றோம். சோ ரொம்ப குறிப்பா இது நியாய தீர்ப்பு அல்லது இந்த தீர்ப்பின் நாள், சரி கட்டும் நாள் என்பது, இந்த வசனங்கள் எல்லாமே தேசங்களின் நிர்வாகத்தன்மையின் மீதான தீர்ப்புகள், மாறாக தனிப்பட்ட நபர்களின் மீதாக கிடையாது. ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிறதெல்லாம் இங்கிருந்து ஒழியணும். பிற்பாடு ஒரு புதியது ஒன்று நிறுவப்படணும். நாம் சத்தியத்துக்குள்ள வரும்போது நம்மளுடைய தவறான சத்தியங்களை பிரதர்ஸ் என்ன பண்றாங்க, உடைக்கிறாங்க. பிற்பாடு மீண்டும் புதுசா ஒண்ணு கட்டுறாங்க, நல்ல மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கட்டுறாங்க, ஊழியர்களா கட்டுறாங்க. அது மாதிரிதான் தேவன் உலகளவுல பண்றார். அதுக்கப்புறம் அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதற்கு பிற்பாடு மனுக்குலத்திற்கும்
ஒரு நல்ல சூழ்நிலை வரும். அந்த நல்ல சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு தனி நபர்களும் சோதிக்கப்படுவார்கள். மெத்தட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? புரியுதுங்களா? சோ முதல்ல நீதியை சரி கட்டும் நாள் பத்தி அநேக வசனங்கள் இருக்கு, பல்வேறு பேர்கள்ல இருக்கு, பல்வேறு கோணங்கள்ல இருக்கு. பட் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இது ரொம்ப ரொம்ப மோசமான நாளாக இருக்க போகுது. அந்த நாட்கள், அந்த நாள், ஒரு நாள்ல 24 மணி நேரமே மனுஷர்கள் எப்ப விடியுமோ அப்படின்னு அல்லல் உருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் தொடுக்கப்படும் போது அது தனிப்பட்ட நபர்களின் மீதாக தொடுக்கப்பட்ட தேவ கோபம் கிடையாது. மாறாக தேசங்களுடைய அமைப்புகளின் மீதான, செயல்பாடுகளின் மீதான, சுயநலங்களின் மீதான தொடுக்கப்பட்ட ஒரு போர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த நாள் தன்னுடைய வேலையை செய்யும் போது இங்க இருக்கிற அமைப்புகள் தன்னுடைய காரியங்களை விட்டு ஒளிஞ்சிரும். புதிய ஏற்பாடு உருவாகும், ஒரு புதிய அரசாங்கம் உருவாக்கப்படும். அந்த அரசாங்கத்துல எல்லாம் நன்மையாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் சோதிக்கப்படுவான். இதுதான் கான்செப்ட். இது முதல் கருத்தா பேசுறாரு. ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, இந்த வசனங்களை சில பேருக்கு வெளிப்படுத்தும் போது அல்லது எழுதி வச்சிருக்கும் போது ஏன் இதையெல்லாம் தேவன் எழுதி வச்சாரு? ஒருவேளை இந்த நீதியை சறுக்கட்டும் நாளை புரிஞ்சுக்கிட்டு சில பேரு, ஐயோ கடவுளே என்னை மன்னித்து விடு, நான் உனக்கு எதிராக அநேக தீமைகளை செய்து விட்டேன் அப்படின்னு மனம் திரும்புற நோக்கத்துல எழுதினாரா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்றாருங்க இந்த தொகுதியை எழுதினவரு. நீதியை சரிக்கட்டும் நாள்ங்கிற வசனத்தினுடைய சாராம்சம் அல்லது நோக்கம், முக்கிய நோக்கம் ஜனங்களை மனந்திருப்ப பண்ணுவது கிடையாது. இல்ல, மாறாக ஜனங்களுக்கு அறிவை கொடுத்து, இருதயத்துக்குள்ள வெளிச்சத்தை கொடுத்து, யாரெல்லாம் இந்த காரியங்களை இப்படி நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்கள முன்னெச்சரிக்கை பண்ணி, அவங்கள இடைக்கட்டி, பாதுகாத்து, அரவணைச்சு, உற்சாகப்படுத்தி, விசுவாச வீட்டாரா இருக்கிறவங்களை பலப்படுத்தி, கலங்காதே திகையாதே என்று சொல்வதற்காகத்தான் என்று சொல்றார். ஒருவேளை இந்த சத்தியத்தை நாம் போய் சொல்லி எல்லாரையும் மனம் திரும்புறதுக்காக எல்லாம் இந்த வசனத்தை தேவன் எழுதி வைக்கல. இது விசுவாச வீட்டாருக்காக எழுதி வச்ச வசனம். அவங்க இந்த வசனத்தை நம்புவாங்க. தாங்கள் எதை நம்பினார்களோ அதை கண் முன்னாடி காணும் போது தேவன் பொல்லாதவர்னு நினைச்சிடக்கூடாது. மற்றொரு விஷயம், அதே சமயம் உலகம் திக்கி தள்ளாடி உபத்திரவத்துக்குட்படும் போது அவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஜனங்களாக நாம் மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கமும் இருக்கு. பரிந்து பேசணும், பட் அதே சமயம் அவரை மறிக்க கூடாது, அதாவது மறுக்க கூடாது. தேவன் ஏன் இதையெல்லாம் செய்யறார் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குவோம் நம்ம. அதே சமயம் அதை செய்துட்டா பிற்காலத்துல வரக்கூடிய நன்மையையும் அந்த தேவன் நீதியுள்ள தண்டனையை கொடுக்கும்போது அதனுடைய விலையேற பெற்ற கனிகள் நாளைக்கு ஜனங்க கிட்ட எப்படி நல்லபடியா வரும். அதே சமயம் இது எப்படி சமாதானத்தை நீடித்த நாட்கள் நிலைக்க பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, தேவன் நம் கண் முன்னாடி அநேக விக்கிரகங்களை ஒழிக்கிறாருன்னு வைங்களேன், நம்ம சந்தோஷப்படுவோம். ஏன்னா தேவன் தான் உண்மையான தேவன். அதே மாதிரி அரசியல் சக்திகளை ஒழிக்கும் போது தேவன் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ரெண்டாவது கோணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது கோணம் என்பது, இந்த அத்தனை வசனங்களும் ஜனங்களை, பொதுவான உலக ஜனங்களை மனம் திரும்ப வைக்கிறதுக்காக நாம பிரசங்கம் பண்றதுக்காக கிடையாது. மாறாக யாரெல்லாம் விசுவாச வீட்டாரா இருக்கிறாங்களோ அவங்கள முன்னெச்சரிக்கைப்படுத்தி, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, இடைக்கட்டி, அவங்கள வழி நடத்தி, அவங்களுக்கு தட்டி கொடுத்து,
அவங்களுடைய பதட்டமடைய செய்யாதபடிக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு உள்ள வெளிச்சத்தை கொடுத்து இந்த மாதிரி காரியங்களை தான் தேவன் செய்ய போறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு சத்ரு, சாத்தான், பிசாஸ், அவன் வந்து ஏதேன்ல ஆதம் ஏவால ஏமாத்தினாரு அப்படிங்கிறத அநேக தூதர்கள் கண் முன்னாடி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. தேவன் நினைச்சிருந்தா ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே சாத்தான ஒரே போடு போட்டிருந்தாருன்னு வைங்களேன், ஒரே அடி, அப்பொழுதே அவர் அடித்திருக்கலாம். ஏன் விட்டு வச்சாரு? அவர் அப்படி அடிச்சாருன்னா தேவன் மேல தகாத ஒரு பயம் முடியாது. தேவன் நீதிக்குரியவராக அந்த இடத்துல நடந்துவிட்டார். இந்த விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கணும். பிற்பாடு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் முன்பு தெரிய வரும். இன்னைக்கு தூதர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தெரியும் அவன் எப்பேற்பட்ட எதிராளியாக, பரம எதிரியாக, நய வஞ்சகனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது பரிசுத்தவான்களுக்கும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுக்கும் மாம்சத்தில் இருக்கிற சபைக்கும் தூதர்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். விழுந்து போன தூதர்களுக்கு புரிய மாட்டேங்குது, பொதுவான மனுக்குலத்துக்கும் புரிய மாட்டேங்குது. திரள் கூட்டம் தெரிஞ்சே அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இவங்க எல்லாரும் ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சுட்டி காட்டுவாங்க இவன் குற்றவாளி அப்படின்னு. அவன் மீது அப்ப தீர்ப்பை தேவன் நிறைவேற்றுவார். அன்பானவர்களே, நீதியை சரி கட்டுவார் அவன் கிட்ட. அதே போலவே இந்த அமைப்புகள் கிட்டையும் தேவன் கொண்டு வரும்போது அந்த விஷயங்களை பார்த்து தேவன் கிட்ட நாமளும் பரிந்து பேசலாம். ஆனா இடைமறிக்க கூடாது. தேவனே நீங்க இதை நிறுத்துங்க, இதை ஸ்டாப் அப்படின்னு சொல்ல முடியாது. மாறாக அந்த தண்டித்தலினுடைய பலன்களை நாம் புரிந்து கொண்டு பிற்பாடு நாம் அதில் வளருவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். இதனுடைய 3வது பாயிண்ட் ஒரு வசனத்தின் மீதான ஆராய்ச்சியாக இருக்கு. அந்த வசனம் உங்க கண் முன்னாடி நாம் காட்டுறோம். ஏசாயா 63:1-6. தமிழ்ல யாராவது சகோதரிகள் ஒரு வசனத்தையும் சொல்லி சொல்லி வாசிங்க. 1வது வசனம், 2வது வசனம் அப்படி சொல்லி நீங்க வாசிக்கலாம். வாசிக்கும் போது சில பட்டணங்களினுடைய பெயர்கள் வரும், அதை மட்டும் நீங்க அண்டர்லைன் போட்டு வச்சுக்கோங்க. சில ஊர்களுடைய பெயர்கள் வரும், சில வேலைகள், சிலர் வந்து வேலை செய்வாங்கங்க, அந்த வேலைகளுடைய பெயர்களையும் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வசனம் 1 வாசிக்கலாம். மியூட் எடுத்துட்டு வாசிக்கலாம். நீதியை ரட்சிக்க வழி நோக்கிய நானே. ஓகே, இப்ப இந்த 1வது வசனத்துல பாருங்க. வசனம் 1ல எந்தெந்த ஊர் அங்க நாம் பாக்குறோம்? ஏதோம், போஸ்ரா. இதுதாங்க நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது. ஆமா, போஸ்ரா பட்டணம், ஏதோம் பட்டணம். ஏதோம்ங்கிற ஊரு, போஸ்ராங்கிற ஊரு, இது ரெண்டையும் நாம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய இது வந்து என்ன வேலை, அங்க என்னென்ன வேலை செய்யறாரு பாருங்களேன். என்ன வேலை செய்யறாரு அவரு? யாராவது படிச்சுட்டு சொல்லுங்களேன். 1வது வருஷம். ஆலையை வஸ்திரங்களுடையவர். சாய்ந்திருந்த வஸ்திரங்களோடு. வெரி நைஸ். அவங்களுடைய வஸ்திரம் வந்து சாயந்திருக்கு, ரத்த சாயம் அது. ஓகே, அப்புறம் என்ன பண்றாருங்க? எதை மிதிச்சிட்டு இருக்கிறாரு? ரொம்ப நேரம் ஆகுது. ஆலையை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த 1 to 6 நீங்க படிச்சீங்கன்னா ஒரு ஆலையை மிதிச்சிட்டு இருப்பார். திராட்சரச ஆலையை அவர் வந்து மிதிச்சிட்டு இருக்கிறார். இதே 1 to 6 தான் நீதியை சரி கட்டும் நாள் அப்படிங்கிற ஒரு பதமும் வருது. இதுதான் நமக்கு டாபிக்காவும் கொடுக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல
ஏசாயா இங்கிருந்து கவனிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் குறிப்பிட்டு சொல்லுவது எது அப்படின்னா, அந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலத்தை தான் சொல்றாரு. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடையினுடைய முடிவு காலத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருக்கிற பர்டிகுலர் நபர் யாரு அப்படின்னா, நமது ஆண்டவர், ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அவருடைய வஸ்திரம் ஏன் சிவப்பா இருக்கு அப்படின்னா, அத்தனை விரோதிகளையும் இவர் நசுக்கினதுனால அல்லது களை பிடுங்கினதுனால அவங்களுடைய ரத்தங்கள் எல்லாம் இவர் மேல தெரிச்சிருக்கு என்கிற ஒரு கோணம். அதாவது என்னன்னா, கர்த்தரேசு இப்படி எல்லாம் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க. மாறாக என்ன அப்படின்னா, அந்த அமைப்புகளை உடைக்க போறார் அப்படிங்கிற ஒரு காரியம். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோம்ங்கிற பட்டணம். நிஜமாகவே ஏதோம் யாரு அப்படின்னா, ஏதோம் யாக்கூபின் சகோதரனாகிய ஏசாவினுடைய மறுபெயர், மகனின் பெயர்னு சொல்லலாம். அவருக்கே இன்னொரு பேரு இருந்துச்சு, அதுதான் ஏதோம். அப்ப அந்த ஊரினுடைய பேரு அவரோட முற்பிதாவுடைய பேரே வச்சுட்டாங்க. அன்னை தெரேசா தெரு அப்படின்னு போட்டிருப்பாங்க, காந்தி தெரு, ராஜீவ் காந்தி தெரு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய பேருவே அந்த ஏரியாவுக்கு பேரை வைப்பாங்க. அந்த மாதிரி ஏசாவினுடைய பேராக மறுபேராக இருக்கக்கூடிய அந்த ஏதோமே ஒரு ஊரினுடைய பேரா மாறிடுச்சு. அதுல இருந்து வந்தவங்க தான் ஏதோமியர்கள். இப்போ இந்த ஏசா யாரு அப்படின்னா, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தவன். ஆல்ரெடி ஆவிக்குரிய விஷயங்கள்ல தோல்வியுற்றவர்கள், அவங்களை இதை அடையாளப்படுத்துது. மற்றொன்று, இந்த ஏதோமினுடைய சொல்லர்த்தம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஏசாவினுடைய பிற்கால சந்ததிகள் எங்க தங்கினாங்களோ அந்த புவியியல் ரீதியான அந்த இடத்துக்கும் பேர் என்னன்னா ஏதோம் தான். இந்த ஏதோம் பூமிக்குரிய கூடார வாசிகளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏதோம், பூமிக்குரிய விஷயங்கள் மீது அதிக ஆர்வம் உள்ள இந்த ஏதோம், தங்கள் சேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்த இந்த ஏதோம் வகுப்பினர் வேற யாரும் கிடையாது, நம் காலத்துல வாழ்கிற பேரளவிலான கிறிஸ்தவர்கள். பேரளவிலான கிறிஸ்தவர்களுக்கு ரொம்பவும் பொருந்தக்கூடிய ஒரு பொருத்தம் அப்படின்னு 7ஆம் தூதன் எழுதுறார். கிறிஸ்டண்டம், கிறிஸ்டியன் கிங்டம்ஸ், கிறிஸ்தவ தேசங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த வசனத்துல வர்ற ஏதோம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, உலகம் முழுவதிலையும் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ நாடுகளையும் குறிக்குது. The so-called Christian nations and their institutions, அந்த ஒவ்வொரு தேசங்களினுடைய நிறுவனங்கள், அரசியல் ரீதியான நிறுவனங்கள், மத ரீதியான நிறுவனங்கள் எல்லாமே அது குறிக்கும். அதே சமயம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த 63வது அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த ஏதோம்ங்கிறது ஏசாயால இன்னொரு இடங்கள்ல வர்ற ஆவிக்குரிய அடையாளங்கள்ல வரக்கூடிய பாபிலோனுக்கும் அது சம்பந்தப்பட்டது. பாபிலோனுக்கும் அது சம்பந்தப்பட்டது. பாபிலோனோடு அது பொருந்தக்கூடியதாக அது இருக்கு. நம்ம இன்னொரு இடங்கள்ல பாபிலோன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் ஏதோமும் சமமானது. ஏதோம் இஸ் ஈக்குவல் டு பாபிலோன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஏசாயா இங்க இவர் இப்படி பேசுறாரு இல்லைங்களா, இதே தான் எரேமியா, எசேக்கியல், வெளிப்படுத்துதல் அங்கேயும் பார்க்கிறோம். இப்ப போஸ்ராங்கிறது என்ன, அது எந்த ஊர்ல இருக்கு, யாராவது சொல்லுங்களா? போஸ்ரா 63வது அதிகாரத்துல வர்ற அந்த போஸ்ரா அது எது? போஸ்ரா அது எந்த நாடு, அது எங்க இருக்கு? ஒண்ணு இல்லைங்க. இப்ப இந்தியா தேசத்தினுடைய தலைநகரம்னு எதை சொல்றோம்?
டெல்லி. டெல்லி அதே மாதிரி ஏதம் தேசத்தினுடைய தலைநகரம் தான் போஸ்ரா, தி கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஏதோம். இது எதை குறிக்குது அப்படின்னா, ஏதோம்ங்கிறது கிறிஸ்தவ நாடுகளையும் அவங்களுடைய அரசியல் நிறுவனங்களையும் அது குறிக்குது. அப்படின்னா போஸ்ரா அவங்களுடைய மத அமைப்புகளை குறிக்குது. The chief citadel of Christendom, the nominal church system. அப்போ போஸ்ராங்கிற அந்த தலைநகரம் மத காரியங்களை குறிக்குது. ஏதோம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, கிறிஸ்தவ நாடுகளினுடைய அந்த அரசியல் அதிகார வட்டாரங்கள், நிறுவனங்கள், கிளைகள், அது எல்லாத்தையும் குறிக்குது. அப்போ ஏதோமுக்கும் போஸ்ராவிலையும் ஒரு வல்லமை உள்ளவர் இறங்கி வேலை செய்யும் போதுதான் அவருடைய வஸ்திரம் சிவப்பா மாறிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல இன்னொன்னு, ஆலைய மிதிக்கிறாரு அப்படின்னா, ஆலையை மிதிக்கிறார், திராட்சை ஆலைய அவர் மிதிக்கிறாரு அப்படின்னா அப்ப என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது, அங்க ஆல்ரெடி விதைச்சு அதுக்கு தண்ணி எல்லாம் பாய்ச்சி அதை வளர வச்சு, அது வளராத போது அதுக்கு கனி கொடுக்கறதுக்கான விஷயங்களை எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணி அதை அறுவடை பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்ப பாருங்க, அறுவடையில சேகரிக்கப்பட்டவைகளைத்தான் ஆலையில மிதிப்பாங்க. அறுவடையில சேகரிச்சதுக்கு அப்புறம்தான் ஆலைய மிதிப்பாங்க. இந்த இடத்துல தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அப்ப அறுவடை முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தான் மிதிக்கிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். The trading of the wine press is the last feature of the harvest. அறுவடையினுடைய அறுப்பு, சேகரித்தல், அதுக்கப்புறம் தான் ஆலயம் மிதிக்கிறது வேலை. அப்ப ஆலயம் மிதிக்கிறது அப்படிங்கிறது கடைசி வேலை. அந்த கடைசி வேலைக்கு தான் நீதியை சரி கட்டுற நாள், மிதிக்கிறது, காலின் கீழாக மிதிக்கிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம். இதனோடு ஒத்த வசன பகுதிகள் எங்க இருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்துதல் 19:15 நமக்கு சுட்டி காட்டுறார். வெளிப்படுத்துதல் 19:15 வாசிங்களா? புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உத்தரவுமாகிய சிஸ்டர். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, 4th வால்யூம் கையில வச்சிருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த 10வது பக்கத்துல ஆலையை மிதிப்பது அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் பாருங்க, அது கொஞ்சம் படிங்க. ஆலையை மிதிப்பது அறுவடை பணியில் கடைசி அம்சமாகும். அறுப்பும் சேகரிப்பும் முதலில் செய்யப்படும். ஆகவே கிறிஸ்துவின் ராஜ்யம் என்னும் பெயர்கள் பொருத்தமற்ற வகையில் உபயோகித்த பொய்யான திராட்சை பழங்கள், பூமியின் திராட்சை பழங்கள், தங்களுடைய அநீதியின் செயல்களின் குலைகள் யாவும் முற்றிலும் பழுத்துவிட்டபடியினால் அவை அறுக்கப்பட்டு தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டு மிதிக்கப்படுகிறது. இது அறுவடை காலத்தின் கடைசி வேலையை குறிப்பிடுகிறது. தொகுதி 3 அத்தியாயம் 6. வேதத்தினால் நாம் மிகவும் முன்னெச்சரிக்கப்பட்ட காரியமாகிய மகா உபத்திரவ காலத்தில் எல்லா ஜாதிகளும் சம்பந்தப்படுத்தப்பட போகின்றதின் கடைசி கட்ட அம்சங்களை நமது அறிவுக்கு இது படம் பிடித்து காட்டுகிறது. அவ்வளவுதாங்க. அன்பானவர்களே, பார்த்தோம். இது குறிச்சு நம்ம 3rd வால்யூம்லயும் படிச்சிருக்கோங்கிறாரு.
6வது அத்தியாயம். என்ன அத்தியாயம் அது? எல்லாரும் அமைதியா இருப்பீங்க. என்ன அத்தியாயம் அது? அறுப்பு வேலை பிரதர், அறுப்பு வேலை பார்த்தோம்ல. அவ்வளவுதான், அறுப்பு வேலை. இந்த அறுப்பு வேலை குறிச்சு நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொன்னு கூட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னொரு பகுதி இருக்கு, அதாவது வெளிப்படுத்துதல் 14, 18 to 20 கூட நீங்க பின்னாடி படிச்சு பாருங்க, தெரிஞ்ச ஒரு பகுதி. அதாவது பேரு மட்டும் சொல்லிக்கிட்டு பலன் எதுவும் கொடுக்காம, அப்படியே கொடுத்தாலும் புளிச்ச திராட்சை பழங்களை குடிக்கக்கூடிய கனிகளை இருக்கக்கூடிய அந்த மரங்களை கர்த்தர் வெட்டி எடுத்துறார். இப்போ அடுத்த ஒரு அம்சத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அவர் அங்க ஒருவராய் மிதிக்கிறார், ஒருவராய் ஆலயம் மிதிக்கிறார். அதை குறிச்சு ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கிட்ட சொல்றாரு பாருங்க. அதாவது மனித சக்திகள் எதுவும் இல்லாமல் தேவனே இந்த வேலையை சரி செய்ய போறாரு அப்படிங்கிறது அந்த கருத்து. ஒருவேளை சபை உதவி செஞ்சாலும் அவங்க மனுஷங்களும் உதவி செய்ய மாட்டாங்க. அந்த காலகட்டத்துல அவர் அவங்க கூட இருப்பாங்க. வாசிக்கலாம் 10வது பக்கத்துல, ஆலையை ராஜாதி ராஜனானவர். அதுல அந்த பேராகிராஃப் கொஞ்சம் வாசிங்க. ஆலையை ராஜாதி ராஜானவர் ஒருவராக மிதிப்பதாக கூறப்பட்டிருப்பதின் உண்மை என்னவெனில், ஜாதிகளை முற்றிலுமாய் வீழ்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் வல்லமையானது தெய்வீக வல்லமையாகவே இருக்கும். இது வெறும் மனுஷிக வல்லமையாக இருக்காது. தேவனுடைய வல்லமை தானே ஜாதிகளை தண்டிக்கும். அத்தோடு முடிவாக நீதி, நியாயம், சத்தியம் ஜெயத்தை தீர்ப்பாக கொண்டு வரும். அவர் பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால், அதாவது தனது சத்திய ஆவியின் மற்றும் வல்லமையினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். சத்தியத்துக்கும் நீதிக்கும் கிடைக்க போகிற ஜெயத்திற்கான கனம் எந்த ஒரு மனுஷீக தலைமைக்கும் கிடையாது. கோபமுடன் இருக்கும் ஜாதிகளுக்கு மூர்க்கத்தனமே போராட்டமாய் இருக்கும். போர்க்களமும் ஜாதிகளின் துன்பமும் உலகெங்கிலும் காணப்படும். மகா பயங்கரமான குழப்பத்தில் இருந்து அலெக்சாண்டரோ, சீசரோ, நெப்போலியனோ எந்த ஒரு மனிதனும் ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு அங்கு காணப்பட மாட்டார்கள். ஆனால் முடிவிலோ ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவருடைய மாபெரும் வல்லமையினால் கொண்டு வரப்பட்ட நீதிக்கும் சத்தியத்துக்கும் கிடைத்த வெற்றியும் மீறுதலுக்கான தண்டனையும் தெரிய வரும். ஓகே, பாத்தீங்களா? அப்போ மனித சக்தி இல்லாம வெளியே வருங்கிறது தான் பிரதர் என்னன்னு சொல்றாருன்னா, ஒருவராய் ஆலய மிதித்தேன் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். கர்த்தர் இயேசுவுக்கு தான் இந்த டியூட்டி, இது அவரோட டியூட்டி, இது அவரோட பங்கு. இந்த வேலையை அவரு தான் கொண்டு வரணும். பயங்கர நெருக்கமான சூழ்நிலை இருக்கும், அதுல இருந்து மீட்பையும் அவரு தான் கொண்டு வரணும். எதுக்கெல்லாம் பாடம் புகட்டணுமோ, எதை கணக்குகளை எல்லாம் முடிக்கணுமோ, அந்த கணக்குகளை எல்லாம் அழகா முடிச்சுக்கிட்டே வருவாரு. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தலைகீழான சூழ்நிலையை மீண்டும் நேரா திருப்பி வைக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய வல்லமையில தான் முடியும், மனிதருடைய வல்லமையில முடியாது. இப்போ நீங்க எதை படிச்சீங்களோ அதுக்கு அடுத்த பத்தியில முதல் சென்டென்ஸை மட்டும் வாசிங்க. முதல் சென்டென்ஸை மட்டும் வாசிங்க. முடிந்தாக வேண்டும், அது வரைக்கும் வாசிங்க. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் சுவிசேஷ யுகத்தின் முடிவில் நடந்து முடிந்ததாக வேண்டும். நடந்து முடிந்தாக வேண்டும். சோ இதுதான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த முதலாவது தொகுதியில 4வது தொகுதியில முதல் அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு இந்த அத்தியாயமும் இந்த பகுதிகளும் ஏற்றகால உணவாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. நீங்க இப்ப இருந்தே இத எக்லிஷியா கூட அப்படியே ஸ்டடி பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க 4th வால்யூம் அப்படியே படிக்கலாம்னு அன்பானவர்கள். அடுத்த வாரம் தேவனுக்கு சித்தமானால் இந்த பாபிலோனின் பாரம் என்னங்க, இது பாரம்னு ஏன் சொல்றாரு? இந்த பாரத்துக்கும் சாபத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தேவன் தாமே அதுவரையும் நம்மை காத்து வழிநடத்துவாராக. தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு தேவனுடைய கிருபையினால் தாங்கப்பட்டு வருகிற நீங்களும் நானும் தேவன் தாமே அவருடைய தொடர்ச்சியான வழிகாட்டுதலின் கிருபையின் அடிப்படையில் நம்மை கொண்டு சேர்த்து வழிநடத்துவாராக. அவருக்கே சதா காலமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. பொறுமையோடு கூட இருந்த உங்கள் யாவரிடத்திலும் 3 சபைகளினுடைய மூப்பர்களுக்கும் தேவ
வகையில்